ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ராகி ப்ரௌனி வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ அதை மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட் பட்டர்லாம் எடுத்து மெல்ட் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓவனில் வந்து டார்க் சாக்லேட்லையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். மெல்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு அடுத்து ஃப்ளார்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். பட்டரும் சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டரும் சாக்லேட்டும் ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் சீக்கிரம் உங்களுக்கு மெல்ட் ஆகும். இல்லைனா வந்து பட்டர் வந்து ஒரு மாதிரி ஆயில் வந்த மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த ஒரு நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர்ஸ், 2 சுகருமே யூஸ் பண்ணணும். ஒயிட் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ப்ளஸ் 2 எக்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். நார்மல் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணலாம், பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர், ஏன்னா கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் இருக்கும். விஸ்க் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பிளெண்டர் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டார்க் சாக்லேட் ப்ளஸ் அந்த பட்டரை வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சதை அந்த எக்லையும் சுகர்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஒரு சேர்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள், ஏன்னா எக் போடுறதுனால நீங்கள் வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக சேர்த்தாகணும். நெக்ஸ்ட்டு வந்து ராகியும் இது கொக்கோ பவுடரையும் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ராகி வந்து ஒரு பார்ட்னா, நீங்கள் ராகி ஃப்ளார் ஒரு பார்ட்னா, நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு பார்ட் நீங்கள் சேர்த்து மெஷர்மெண்ட் பண்ணி நல்லா ஜலிச்சு நீங்கள் அதை சேர்க்கணும். ஏன் ஜலிச்சு சேர்க்கணும் அப்படின்னா, உள்ளே வந்து கட்டி அந்த லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி டின்னில் ஊற்றும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணுறதை காட்டுவேன் பாருங்கள். இந்த மிக்ஸ் இப்படி தான் பண்ணணும். இப்படியே ஒரு லம்ஸ் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் பண்ணிவிட்டு அடியிலேருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மேலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அடியிலலாம் அப்படியே இருக்கும், அதனுடைய சாக்லேட்ஸ் எல்லாமே அப்படியே தங்கியிருக்கும். நல்லா அடியிலேருந்து நல்லா அந்த ஃப்ளார்ஸ் எதுவும் சைடில் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னை ரெடி பண்ணி டின்னை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். டின்னை வந்து நல்ல ஒரு பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஃபஸ்ட் பண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா ஈவனாக 4 எட்ஜஸ்க்கும் நல்லா ஈவன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா அந்த லம்ஸ் எதுவும் இல்லாத நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஓடிஜியில் வைக்க போகிறோம். ஓடிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 to 35 டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம ஃப்ளார்ஸ் பொறுத்து இருக்குது. 35 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நட்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் நான் நட்ஸ் வந்து நிறைய டாப்பிங்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். நான் ஓடிஜியில் ஊற்றிடுறேன் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ். ஸோ ராகி இது பேட்டர் ரெடி, ப்ரௌனியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரௌனிஸ் எதனா ராகி கருப்பு கவுனி ஃபார் ஹெல்த்தி வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா என் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.